கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு ஏசாயா 43 அதிகாரம் 11 வசனம். நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் இயேசு இல்லாமல் நமக்கு ஒரு ரட்சகர் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. யோவான் அதிகாரத்திலே இயேசு நானே என்று 7 வார்த்தைகளை சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை நம்ம விசுவாசிப்போமா? எவ்வளோ கவலைகள் ஆனாலும் என்னை ரட்சிக்க யாருமே இல்லையே, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையேன்னு கேட்டுட்ருக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா கிட்ட கேளுங்க. நான் சின்ன வயசில் சண்டே கிளாஸ் படிக்கும்பொழுது எனக்கு ஒரு வசனம் இல்லை, அது ஒரு வாக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், கர்த்தர் என்னை ரட்சியும். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நமக்காக பாவமானார், நமக்காக சிலுவையை சுமந்தார், நமக்காக பாடுகளை அனுபவித்தார். அவர் எந்த ஒரு பாவமும் பண்ணலை. ஆனால் நம்ம மனுஷீகத்தில் நம்ம எவ்வளோ பாவங்களை பண்ணுறோம். ஏசப்பா கிட்ட மனம் திரும்பி, அப்பா எங்களை ரட்சிங்க ஆண்டவரே, எங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை ஏசப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம்னு நம்ம கேட்போமா? ஆண்டவராகிய இயேசு மன்னிக்கிற தேவனாய், கிருபையுள்ள தேவனாய், அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் மனரம்பியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். எந்தெந்த காரியங்களில் எதெல்லாம் விடுபட முடியலையோ, யாரெல்லாம் நம்மளை சோதிச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை வருத்தப்பட்டிருக்காங்களோ, தோல்விகளா, அவமானங்களா, தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களா, ரட்சகர் இருக்கிறார். வாங்க, ஏசப்பா கூப்பிடுறாரு. வாங்க பிள்ளைகளே, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாருங்கன்னு சொல்கிறாரு. நம்ம போவோமா? நம்ம ரட்சகரை தேடுவோமா? ஹல்லேலூயா. அதே போல் அவர் தான், ஹீ இஸ் நாட் அ சேவியர், ஹீ இஸ் தி சேவியர். ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய ரட்சகராக இருக்கிறார். மன உறுதியோடு நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா. யோவான் 6 அதிகாரம் 35 ஜீவ அப்பம் நானேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நான் ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. யோவான் 8 அதிகாரம் 12 வசனத்தில் ஹல்லேலூயா. நானே வாசல் என்று 10 அதிகாரம் 9 வசனத்தில் சொல்கிறாரு. நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பன் கிட்ட நம்ம போய் சேரலாமா? ஹல்லேலூயா. நானே உயிர்த்திலும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு 11:25 யோவானில் சொல்லிடுறாரு. ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமாக இருக்கிறார். அவர் வழி வெளிச்சத்தின் வழி. அவர் வழியில் இருள் இல்லை. நம்ம தான் இருளில் நடக்கிறோம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம கர்த்தரை தேடுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் செம்மையா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானே மெய்யான திராட்சை செடின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த திராட்சை செடியை நாம் படர்ந்து இருப்போமானால் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். வாங்க பிள்ளைகளா, நம்ம ஜெபிப்போம். கிருபையுள்ள கர்த்தாவே, எஸ்ஸப்பா, எங்கள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இல்லாமல் எங்களுக்கு ரட்சகர் யாரும் இல்லை ஆண்டவரே. நீரே இல்லாமல் எங்களுக்கு பரம தகப்பன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஏசப்பா. எங்களை ரட்சிக்க வந்த தெய்வம் நீங்கள் ஏசப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவரே. யாரெல்லாம் உண்மை நோக்கி ஏசப்பான்னு கூப்பிடுறாங்களோ அவங்க கூட நீங்கள் இருங்க ஆண்டவரே. அவங்க கூட நீங்கள் இருங்க ஆண்டவரே. பாவத்திலிருந்து கர்த்தாவே அவர்களே ஆண்டவரே விடுவித்து அருளுங்கப்பா. உம்மோடு குட்டி சேர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உம்மோடு வாழ உதவி செய்யுங்க. அவர்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களை கூப்பிடும் பொழுது நீங்கள் பதில் கொடுங்க ஏசப்பா. ரட்சிங்க ஆண்டவரே, ரட்சிங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீரே மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Thank you so much. God bless you all children. Thank you.